அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரட் பொரியலுங்க. முட்டையெல்லாம் போட்டு சூப்பராக செஞ்சுருக்கிறேன். இது வந்து பொரியலாக யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே கிளறி நீங்கள் லஞ்ச் பாக்ஸாகவும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களை அடிக்கடி கேரட் ரைஸ் செஞ்சு கொடுன்னு கேட்பாங்க. கேரட் சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து சேர்த்துருக்கிறேன். நல்லா பொரியட்டும். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். அது நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நிறம் மாறணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். அது இந்த பக்கம் எடுத்து வச்சிடலாம். ஒரு ஜாரில் 2 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்குறேன். இதை தண்ணி ஊற்றாமல் குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது வெங்காயம் நிறம் மாறிக்கிச்சு. நம்ம ஊற வச்ச பாசிப்பருப்பை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு பாசிப்பருப்பையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன் கேரட்டு, அது இதில் சேர்த்தலாம். 200 to 250 கிராம் கேரட் இருக்கும் இதில். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அரைச்சி வச்ச பச்சை மிளகாய், கொத்தமல்லி, சோம்போட பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு வேகட்டும். கேரட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பேக் ஆஃப் பீட்டா கரோட்டின் அதிகமாகவே இருக்குது. விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் கே இருக்குது. விட்டமின் கே போனை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். விட்டமின் ஏ பார்த்திங்கனாக்கா நைட் பிளைண்ட்னஸ், ஐசைட்டை நல்லாவே பாதுகாத்து கொடுக்கும் கேரட் சாப்பிட்டு வந்தீங்கன்னாக்கா. இப்போது இதில் ஒரு முட்டையை நான் உடச்சி ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக கேரட் பொரியல் இருக்கட்டும். இதிலையே 1 கப் சாதம், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் உப்பு. ஏற்கனவே கேரட் பொரியல் உப்பு சேர்த்துருக்கப்போ சாதத்துக்கான உப்பு சேர்த்துடலாம். இதிலையே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். இன்றைக்கி சாதம் கொஞ்சம் குழக்குழன்னு செஞ்சுருக்குறாங்க. ஏன்னா பாப்பா கொஞ்சம் ஸ்டொமக் அப்செட்டாக இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சம் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜில் கூட நீங்கள் வடித்து சேர்த்துக்கலாம். இப்போது கீ ஊற்றியாச்சுங்க. பெப்பர் பவுடர் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. 1 கப் சாதம் போட்டு நல்லா கிளறி நான் லஞ்ச் பாக்ஸுக்கு மாற்றிட்டாங்க. ஒரு டைம் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக கேரட் பிடிக்காத குழந்தைங்க கூட இதை உங்களை அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இந்த சாதம். இதுக்கு சிப்ஸோ இல்லை பொட்டேட்டோ ஃப்ரையோ இல்லை பப்படம் வச்சு கொடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே கொடுக்குற லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக என்னுடைய லைஃப்பை லீட் பண்ண ரொம்பவே ஹெல்ப்